மிதுனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா இவங்க கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடிந்த கோபுரம் வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்திருக்கார். அதாவது இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தலைகளாக தான் வந்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்னதான் போராட்டமாக இருக்குதான்னு சரி, இல்லை என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் லாஸ்ட் கார்டா அரசின் செங்கோல். ஒரு குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களது, அதாவது நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட கை ஓங்கி இருக்கும். உங்களது குடும்பத்தில் உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கும். வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும் இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றத்தையும் என்ன மாதிரியான ஒரு நற்பலன்கள்
ஓகே, எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கொடுக்குதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மிதுனராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா இவங்க கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிந்த கோபுரம் வந்திருக்கு. அதாவது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல தொழில் வேலையில் கவனமாக இருக்கணும். வீடு இந்த காலகட்டத்தில் கெட்டிக்கிருக்கீங்க, இல்லை இடம் வாங்கிக்கிருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. எதையும் தெளிவாக யோசித்து செய்யக்கூடிய நீங்கள் ஒரு சில விஷயத்தில் யோசிக்காமல் பண்ணுறது மூலமாக அதன் மூலமாக சில விஷயங்கள் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறாங்க, அந்த இடிந்த கோபுரத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே வேறு பெரிதளவில் பாதிப்பு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்திருக்கார். அதாவது இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தலைகளாக தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பதட்டத்தில் இது பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு அலட்சியத்தில் அப்ளை பண்ணாமல் விட்டுறது, இந்த மாதிரியான அமைப்பு இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வேலை தொழிலில் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு புது உறவு வந்து சேரப்போது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு ஒரு உறவா உங்களுக்கு அதாவது குழந்தைக்குண்டான வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிச்சயமாக குழந்தை, அதாவது உங்களுக்குரிய குழந்தையோ அல்லது உங்களுக்கு ஒரு பேரன் பேத்தியோ வரதுக்கு உண்டான அமைப்பு மிதுனராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த ஜூலை மாதம்ல. அதனால் ஒரு புது உறவு உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னதான் போராட்டமாக இருக்குதாலும் சரி, இல்லை என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் கூட இருக்குது. அதாவது காவல் தெய்வமாக இருக்கிற ஒரு குலதெய்வம் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க. அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாகவும் இருக்கலாம். நிச்சயமாக என்ன பிரச்சனைனாலும் வரட்டும். பார்த்தீங்களா, முதல் கார்டு இடிந்த கோபுரமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்த கார்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா குலதெய்வ கார்டை கொடுத்துருக்காங்க. அதாவது இஷ்ட தெய்வம் காவல் தெய்வ கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களது காவல் தெய்வம் குலதெய்வம் உங்கள் கூட இருக்க போது. அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேணாம். குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணாலே போதும். வேற எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் லாஸ்ட் கார்டா அரசின் செங்கோல். ஒரு குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களது, அதாவது நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட கை ஓங்கி இருக்கும். உங்களது குடும்பத்தில் உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட கேட்டு தான் எதைனாலும் அவங்க செய்வாங்க. உங்கள்கிட்ட கேட்டு தான் எதுனாலும், இல்லைப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த ஒரு மதிப்பு மரியாதைலாம் இருக்காது இதற்கு முன்னாடிலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள்கிட்ட கேட்டு செய்கிறது, இல்லை எந்த ஒரு முயற்சியும் உங்கள் மூலமாக வர்றது, இதற்குண்டான அமைப்பு தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட கல்விக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெண் தெய்வம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம சரஸ்வதி தேவி எடுத்துக்கலாம், சரிங்களா. குழந்தைகளோட படிப்பு தங்கு தடையில்லாமல் வரும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு நார்மலாக நான் வந்து +2 முடிச்சிருக்கேன், நான் டிகிரி பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல, இப்போ பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்ணணும்னு நினைக்கிறனாலும் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு கரஸ் போடலாமா, நான் வந்து 10th என்னை முடிக்காமல் இருக்கேன், கரஸ் போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். கல்விக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு இருக்குது. என்ன முயற்சினாலும் எடுக்கலாம். இதற்கு முன்னாடி நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க, ஃபீஸ் அதிகமாக இருக்கும், இல்லைப்பா பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் வந்துருந்துருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்கும்போது யாராவது ஒருத்தர் மூலமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். எதன் மூலமாவது, இல்லை எந்த ட்ரஸ்ட் மூலமாவது உங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்குது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் கொடுக்குற உதவியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு உண்டான பலனும் உங்களை கொண்டு வந்து சேரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது, ஓகே. ஆனாலும் அதற்குரியது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லெட்டில் 8383, அதாவது 8383ங்கிற நம்பரை தினமும் எழுதிட்டு வாங்க. அதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து வகையான ஒரு நற்பலன்களையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கேட்குற கேள்விக்குண்டான பலனையுமே, நீங்கள் கேள்விக்கு என்ன கேள்வி கேட்கீங்களோ அதற்குண்டான பதிலையுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நிச்சயமாக பண்ணிட்டு வாங்க.
உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோகா பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.